மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 133ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் நாகப்பட்டினம் பாபா கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அந்த புதிய முறையால் தான் இருக்கும். இப்போது முதலில் பாரதி அவர்கள் ஒரு கதையை சொல்ல போறாங்க. பெரியோரை இவர்களும் இளமையை பெரியோரை இயற்கலும் இளமே, சிறியோரை இகழல் அதனினும் இளமே. நாம இகழ போறது இல்லை. இப்ப இவங்க 2 பேரு, அவங்க 2 பேருக்கு பாட்டு இருக்கிற கதையா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதா சொல்றேன்னா, நீங்க அந்த கதையை உருவாக்கி கொள்ளும் போது இது என்னடா கதை இப்படியெல்லாம் கேட்டு அந்த சிந்தையில போகாதீங்க. பாரதியார் இந்த கதையை இப்படிதான் சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். பல பேர் ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. பாரதியாரும் ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்காரு. அவருடைய பெயர், அந்த பெண் பெயர். சந்திரிகையை அழைத்து நான் அது ஒரு 60 பக்கம் இருக்கக்கூடிய கதையை உங்களுக்கு ஒரு 3 மணித்துளிகளில் சொல்ல போகிறேன். அந்த பெண்ணை அழைத்து அந்த குழந்தையிடத்தில், அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறாள். யாரு? கணவனுடைய சகோதரி. நல்லா பார்த்துங்க. கதையினுடைய கரு, பாரதி சொல்ல போகிற செய்தி எவ்வளவு உயர்ந்த புரட்சிகரமான செய்தி என்பதை 125 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்திரிகையின் கதையில் எழுதுகிறார். கணவனுடைய சகோதரி சந்திரிகையை அழைத்து, சார் ரெடி சார், இங்க பாருமா. மிக சிறப்பாக இன்றைக்கு நாடக வகையில் பேர் புகழ்ந்து தரக்கூடிய இந்த சிறுவர்கள் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டி மகிழ்கிறேன். பாரதியாரின் ஆத்ம நண்பர் குவளைக்கண்ணன். அந்த அந்நியர் வியந்திட்ட தீரன் பாடல் கேட்போர் மனம் உறங்கொண்டிடும் தீரன் தனி பகை வென்றிடும் தீரமே, கவி தீரமே. பாடல் கேட்போர் மனம் உறங்கொண்டிடும் தீரன் தனி பகை வென்றிடும் தீரமே, கவி தீரமே. பாரதியின் புகழ் வாழ்க, கவி பாரதியின் புகழ் வாழ்க. பாரதியின் புகழ் வாழ்க, கவி பாரதியின் புகழ் வாழ்க. பெண் கல்விக்கே கவி படித்தார், பெண்கள் விடுதலைக்கே அவர் துடித்தார். பெண் கல்விக்கே கவி படித்தார், பெண்கள் விடுதலைக்கே அவர் துடித்தார். பெண்கள் விடுந்தார், வெற்றி கண்டார். செந்தமிழில் கவி தந்தார், நம் சிந்தை தனி வந்தார். புகழ் கொண்டார், வெற்றி கண்டார். புகழ் கொண்டார், வெற்றி கண்டார். நன்றி. எட்டயபுரம் இல்லம் இது பாண்டிச்சேரியில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லம். மகாகவி பாரதியார் தமிழாசிரியராக பணிபுரிந்த மதுரை சேது உயர்நிலைப்பள்ளி. அதுக்கப்புறம்